ஹலோ ஹேவி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிவால்வர் ரீதா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ், ராதிகா சரத்குமார், சுனில், ரெடின் கிங்ஸ்லே, கல்யாண் மாஸ்டர், சென்ட்ராயன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜே.கே. சந்துரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. சீன் ரோல்டன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாண்டிச்சேரி லொக்கேஷன்லேயே சரௌண்டிங் லைக் இன்னும் அவுட் அந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பீஸா ஷாப்பில் வந்து வேலை பார்க்குறாங்க. பீஸா, சாண்ட்விச், பர்கர் இதெல்லாம் பண்ணுற ஒரு நார்மல் ஷாப்பில் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா அவங்க ஹஸ்பண்ட் சரியான குடிகாரன். அவன் வந்து அவங்க அக்காவை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறான். அவங்க அக்கா பொண்ணுக்கு பர்த்டே. இவங்க வந்து அவங்க அக்கா பொண்ணுக்கு 1 வயசு பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் பிளான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் பிளான் பண்ணி எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிடுறாங்க. பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்ஸ்லாம் கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது வந்து இங்கே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிராகுலா பாண்டியன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து ஒரு ரவுடி ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான் பாண்டிச்சேரியில். அவன் வந்து ஒரு பர்சனை பார்க்கறதுக்காக அவன் வந்து அவங்க அவங்க ஆள் மூலியமா வந்து வரான். பட் வரவன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கீர்த்தி சுரேஷ் வீடு ரைட்டில் 5வது வீடு. ஆனால் அவங்க சொன்னது வந்து லெஃப்டில் 5வது வீடு அவங்க ஆளுங்க. பட் இவன் லெஃப்டில் 5வது வீட்டுக்கு போகாமல் ரைட்டில் 5வது வீட்டுக்கு வரான் போதையில். வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு மாதிரி அலப்பறை பண்ணுறான். அப்போ வந்து ராதிகா சரத்குமார் ஒரு பெரிய கட்டையை தூக்கி அவன் தலையில் அடிச்சு அவன் மண்டையை உடச்சு அவனை கொண்டுறாங்க. ஸோ அவன் இறந்துட்டான்றவன் எப்படியாவது வந்து ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது கீர்த்தி சுரேஷோட அக்கா சொல்றாங்க இவன் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய டான் அப்படின்றாங்க. அப்போ இவனை எப்படியாவது புதைக்கணும் இல்லை எங்கேயாவது கொண்டு போய் போனீங்க தான் அவன் மாட்டிக்கணும்னு சொல்லி அவங்க சூட்கேஸில் போட்டு புதைக்க போறாங்க. ஃபைனலாக அவனை புதைச்சாங்களா இல்லையா, அவன் யாரு, அதனால இந்த கீர்த்தி சுரேஷ்க்கு என்ன ஆச்சு, அவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு காமெடி கலாட்டான ஒரு யூஷுவல் கமர்ஷியல் பேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கதை தான் அது. மெயினாக இதில் வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. படம் பூராமே அவங்களோட ஹியூமராக இருக்கட்டும், ப்ளஸ் ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஹியூமர், அவங்களோட காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. கதைக்கு என்ன தேவையோ ரொம்ப நல்லா செட்டிலாக நடிச்சிருந்தாங்க. அது மாதிரி ராதிகா சரத்குமார் அவங்க வந்து நல்ல ஒரு இன்னசென்ட்டான ஒரு மாம் ரோல் அவங்க வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட கேரக்டர் எல்லாமே அவ்வளோ காமெடியாக இருந்தது. ஒவ்வொரு சீனுமே அவங்களோட டயலாக் டெலிவரிஸாக இருக்கட்டும், ப்ளஸ் அவங்க பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன இன்னசென்ஸான சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு இன்னசென்ட்டான ஒரு அம்மா ரோல் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பிரமாதமாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி சுனில் அவர் இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி முறைச்சிட்டே தான் இருக்காரு. பெருசாக வில்லனிசம் அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அப்படியே முறைக்கிறாரு, பார்க்குறாரு, ஆணு கத்துறாரு, போறாரு. அந்த அளவுக்கு தான் இருந்தது. அவரோட கேரக்டர் எதுவும் பெருசாக டிசைன் பண்ணல. பட் கொடுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக அவரும் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சூப்பர் சுப்ராயன் அவர் இந்த படத்துல வந்து ஒரு 2வது வில்லனா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் படத்துல. ஒரு முக்கியமான வில்லன் ரோல் தான். அது நல்லா நீட்டா அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரெடின் கிங்ஸ்லே அவர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. லைக் அது ஒரு கேங்ஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ரோல் தான் அது. அது வந்து ஒரு காமெடி ரோல் மாதிரி யூஸ்வலாக அவர் எப்பயுமே அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிற அந்த ஒரு ஸ்லாங் அது மட்டும்தான் இருக்கும். காமெடி ஓரளவு கொஞ்சம் அவரது இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அவர் கொடுக்குற ஒரு 2, 3 கவுண்டர் வந்து ஓரளவு சிரிப்பு வராமல் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு அவர் நல்லா காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸும். அதே மாதிரி கல்யாண் மாஸ்டர் அவர் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ படம் ஆரம்பிக்கிற ஒரு 20 மினிட்ஸ்ல அவர் இறந்துடுறாரு. பட் அது வர சீன்ஸ் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் நல்லாவே தான் பண்ணியிருந்தாரு. அதுமாதிரி சென்ட்ராயன் அவர் தான் இந்த படத்தில் வந்து அந்த கேங்ஸ்டர் கேங்கில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பாரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் காமெடியாக இருக்கும். அவர் பேர் என்னன்னு கேட்டால் அவர் கெட்ட வார்த்தையோட சொல்ல வருவார். அந்த இடத்துலலாம் நல்லா இருந்தது. அவரோட ஹியூமராக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங், அவரோட அந்த ஒரு இன்னசென்ட்டான கலந்த அந்த ஒரு கேங்ஸ்டர் ஆக்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுமாதிரி ஜான் விஜய் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டர் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். பட் வந்து கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாக அவர் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவருக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் ஆகாது. லைக் முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பகை, அந்த விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா காமெடியாகவும் இருந்தது. ப்ளஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது சீன்ஸ்லாம். அவர் நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி சீன் ரோல்டனோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் ஓரளவு கொஞ்சம் ஓகேவா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாரு. கதைக்கு என்ன தேவையோ ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தினேஷ் பி கிருஷ்ணனோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு டிஏ ஒர்க் ஆகட்டும், விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் டிஏ ஒர்க் எல்லாம் பிரமாதம். கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் கேரோட லைக் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு 2 மாதத்துக்குள்ள படத்தை வந்து ரொம்ப கிறிஸ்பாக நீட்டாக வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. லைக் பெருசாக அந்த அளவுக்கு லேக் இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அந்த சீன்ஸை மட்டும் வச்சு ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருந்தாரு. ஒரு 2 மணி நேரம் 17 நிமிஷத்துக்கிட்ட படம் போச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்தது அவரோட எடிட்டிங் படத்தில். ஸோ அவரோட கட்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. ப்ளஸ் ஒரு லீனியர் டைப்பில் ஆடியன்ஸ்க்கு புரியாம வந்து படத்தை எடிட் பண்ணியிருந்தாரு. மெயினாக டேரக்டர் ஜே.கே. சந்துரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் பிளாட் தான் எடுத்துக்கிட்டாரு. இதுவும் வந்து ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு பிளாட். எதுவுமே வந்து அவ்வளோ புது கதைகள் கிடையாது. பட் அதில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி சீன்ஸை போட்டு ஸோ அடுத்தடுத்த சீன்ஸ் எப்படி மூவ் பண்ணாருன்றது தான் மேட்ரு. அது வந்து ஸ்க்ரீன் பிளேல அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா சீன்ஸ் எதுவுமே நமக்கு போர் அடிக்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு படம் வந்து புஷ் ஆச்சு. ஒரு பழைய சீன்ஸாக இருந்தாலும் பழைய கதையாக இருந்தாலும் ஓரளவு நமக்கு எதுவுமே தேஞ்சு போகாமல் ஓகே பார்க்குறோம், ஓரளவு நல்லா நீட்டாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும்,
ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சூப்பரா தான் போச்சு. கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த ஒரு ஃபினிஷிங்ல முடிச்சாரு. அந்த ஒரு ப்ரீ இன்டர்வல்ல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா லேக் ஆன மாரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் ஆனா அதுக்கப்புறம் கதைக்குள்ள பிக்கப் ஆயி இந்த ஒரு சுந்தர் சி படம்லாம் எப்படி இருக்குமோ, அந்த ஒரு காமெடி சீன்ஸ்லாம் பேக் டு பேக் போய் அப்படியே அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ ஸ்பீடா இருக்குமோ, அந்த ஒரு கலகலப்பு படம். அந்த மாரி தான் இந்த படமும் வந்து நல்லா ஸ்பீடா போய் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே நல்லா ஸ்பீடா போய் கதை வந்து நல்லா சூப்பரா முடிஞ்சது. அந்த ஒரு எண்டா இருக்கட்டும், அந்த ஒரு கிளைமாக்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா நீட்டா இருந்தது. இல்ல காமெடி அந்த படத்துல வந்து நெறைய இடங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் ஆனது தான் ஒரு பெரிய ப்ளஸ். நல்லா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஒரு காமெடி படம் பார்க்கணும்னா உட்காந்து பார்க்கலாம். ஸோ ஒரு சில இடங்கள்ல நல்லா வயிறு விட்டும் சிரிக்கலாம். ஒரு சில இடங்கள்ல என்னடா சிரிப்பே வரலன்னு கூட சொல்லலாம். பட் ஆனா ஒரு நீட்டான ஒரு படம். அந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 6.5 குடுப்பான். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம். இப்ப ரீசென்ட்டா வந்த காமெடி படங்கள்ல இந்த படம் ஓரளவு பார்த்து சிரிக்கிற மாரி இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். நல்ல ஒரு காமெடி படம். ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்க்கலாம். பெருசா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாம ஒரு நீட்டான ஒரு காமெடி படம் பார்க்க போறோம் அப்படின்ற மாரி போனீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.